இந்த வெத்தலை கொடியை லோக்கல் கிராசரி ஸ்டோரில் தான் வாங்கினேன். நல்லா வளர்ந்துருக்கு. அரிசி கழுவுற தண்ணி மட்டும்தான் ஊற்றி வளர்த்துட்ருக்கேன். ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை. இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒயிட் கலர் பீட்ஸ் மாதிரி இருக்குது. அதை பற்றி படித்தப்போ அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது, அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இந்த இலையிலேயே ஒரு விதமான திரவம் வந்து சுரக்குது. அது வந்து சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு படித்தேன். இந்த மோல்டு பின்னாடி பார்த்திங்கனாலும் பிளாக் கலரில் காஞ்சி போன அந்த பீட்ஸ் தான் இருக்குது. இது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாது, இதெல்லாம் எதுவும் ட்ரீட் பண்ணலாம் தேவையில்ல அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. பாருங்கள், இந்த காஞ்சி போயிட்டு கருப்பு கருப்பாக இருக்குங்க, வெள்ளை கருப்பு ரெண்டுமே இருக்குது இல்லையா. இது நீங்கள் வந்து ரொம்பலாம் பயப்பட தேவையில்ல. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெத்தலையை கிள்ளிட்டு கழுவிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. குட்டி செடியாக வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நிறைய கொடி விட்டுருக்கு. கண்டினியூஸாக இதை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு செடியை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Okay, bye everyone, take care.